கோயிலை கண்டாலே கண்ணு உறுத்துது. அதுல இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து காலேஜ் கட்ட ஆரம்பிச்சிடுறது. கண்ணு உறுத்துது, கோயிலை கண்டாவே கண்ணு உறுத்துது. அதுல இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கணும். கோயில் கட்டுறதுக்காக உங்களை மாதிரி நல்லவங்கெல்லாம் கொண்டு போயிட்டு காசை எடுத்துட்டு போய் உண்டியல்ல போடுறீங்க. அந்த பணம் அறநிலைத்துறைக்கு போகுது. அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பணத்தை எடுத்து காலேஜ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கத்துக்கிட்ட காசு இல்லையா? அரசாங்க காசுல கல்லூரி கட்டினா ஆகாதா? இதெல்லாம் மக்கள் ஒரு சதி செயலா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசி இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த மாதிரி டயலாக்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, அப்படியே இதையும் பார்த்துட்டு வந்துருங்க. நீ மசூதி எடுத்திருக்கியா, சர்ச் எடுத்திருக்கியா, கோவில் எதுக்கு எடுக்கிற? அரசு ஆலயத்தை விட்டு வெளியேறுங்கிறேனா? கோவில் பணத்துல கல்லூரிகள் கட்டுவது கோவில் வேலை இல்ல. இதெல்லாம் ஹிந்து விரோத அராஜக செயல். எப்படி ரெண்டும் ஒரே கோரஸா இருக்குது இல்ல? இவரு ஊட அவரு ஆட. இப்போ எடப்பாடியார் பார்த்தோம்னா மோடிஜி, அமித்ஷாஜி, எச் ராஜாஜின்னு அவங்க கூட எல்லாம் சேர்ந்து எடப்பாடி ஜியா ஆயிட்டதுனால அவரை ஒரு டைம் மிஷின்ல உட்கார வச்சு அவருடைய ஆட்சி காலத்துக்கு நம்ம கூட்டிட்டு போனோம் அப்படின்னா, மார்ச் 8, 2017 நம்ம எடப்பாடிஜி பழனி ஆண்டவர் காலேஜில் அறநிலைத்துறை சார்பா ஒரு காலேஜ் பில்டிங்க திறந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆச்சரியக்குறி. அறநிலைத்துறை சார்பா காலேஜ் பில்டிங்கை திறந்து வச்சுக்கிட்டு இருந்த எடப்பாடிஜியா இப்படி பேசுறது? எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடப்பாடிஜி பேசியிருக்கார். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். அதாவது நம்ம எச் ராஜாஜி மாதிரியான ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கருத்துக்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோயில் காசுல நீங்க கல்யாண மண்டபம் கட்டலாம், அதை நான் கேட்க மாட்டேன். கோயில் காசுல நீங்க லாட்ஜ் கட்டலாம், நீங்க வணிக வளாகம் கட்டலாம், எது வேணா கட்டலாம். ஆனா காலேஜ் மட்டும் கட்டவே கூடாது. ஸ்கூலா அதுவும் கட்டக்கூடாது. அப்படி மீறி கட்டினீங்கன்னா யூ ஆர் ஆன்டி ஹிந்துங்கிறேன். அப்படி இருக்கிற எல்லாரையும் ஆன்டி ஹிந்துவாகிட்டு கூடவே சேர்த்து இன்னொரு கேள்வியை கேட்பாங்க. அது என்ன அப்படின்னா, மசூதியோடைய பணத்தை எடுத்து இப்படி உங்களால ஒரு காலேஜை கட்ட முடியுமா? கோயில்னா உங்களுக்கு இலக்காரமா போச்சா? இந்துக்கள்னா உங்களுக்கு இலக்காரமா போச்சா அப்படின்னு கேட்பாங்க. என்ன இந்துக்கள் கோவில்னா அவ்வளவு இலக்காரமா? ஆனா என்ன மேட்ரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஏற்கனவே தமிழ்நாடு வக்ஃபு போர்டு சார்பில் பார்த்தோம்னா மதுரையில் எம்எஸ்எஸ் வக்ஃபு போர்டு காலேஜ்னு ஒரு காலேஜ் ஏற்கனவே நடத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அப்படியா? சரி, அப்போ அந்த காலேஜில் முஸ்லீம்ஸை மட்டும்தானே சேர்ப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது அதுவும் கிடையாது. வக்ஃபு போர்டே நடத்தினாலும் அந்த காலேஜில் கிறிஸ்டியன், ஹிந்துன்னு எல்லா மதத்தை சேர்ந்த மாணவர்களும் படிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் கிறிஸ்டியன் மிஷினரிஸாக இருக்கட்டும், சர்ச்சுங்களா இருக்கட்டும், இவங்க கட்டின நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் எத்தனையோ கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வியில வழிகாட்டியா இருந்தது இந்த மாதிரியான கிறிஸ்டியன் மிஷினரிஸ். அந்த காலத்துல கட்டி வச்ச ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறத யாராலையுமே மறுக்க முடியாது. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களிலேயே கூட பல பேர் பார்த்தோம்னா இந்த மாதிரி கிறிஸ்டியன் மிஷினரி ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு வந்திருக்கலாம். அப்படி அந்த ஸ்கூல்ஸ்ல உங்களை மதம் மாத்த ட்ரை பண்ணாம கல்வியை மட்டும் உங்களுக்கு வாரி கொடுத்துருக்கலாம். அப்படி பலனடைஞ்ச ஆளா நீங்க இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுடைய பதிவை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஏன்னா இங்க மதத்தை வச்சு மக்களை பிரிக்கிறதுக்கான அட்டெம்ப்ட் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதை உடைக்க வேண்டியது நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கடமையா இருக்கு. இப்போ மெயின் மேட்ருக்கு வருவோம். நம்ம எடப்பாடிஜியோ இல்லை எச் ராஜாஜியோ இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கோயில் வளாகத்தையே 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி மாற்றி லைட்டுங்களை போட்டு ஜொலிக்க விட்டு அதை கல்யாண மண்டபமாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல. எங்கன்னு கேட்டிங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலில். கோயிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சொந்தமான கல்யாண மண்டபம் இல்லை, கோயிலுக்கு உள்ளேயே ஒரு இடத்த லைட் செட்டிங்ஸை போட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி மாற்றி வாடகைக்கு விட்டு கல்யாண மண்டபம் மாதிரி மாற்றிக்கிட்டு இருந்தாங்க கோயிலை. தில்லையை சேர்ந்த தீட்சிதர்கள். இதை இவங்க கேள்வி கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ அதெல்லாம் பெரிய தப்பு கிடையாது. இன்னொரு பக்கம் ஒரு கோயிலில் பார்த்தோம்னா அந்த கோயிலோட வளாகத்தை கிரிக்கெட் கிரவுண்டாக மாற்றி கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள். ஸோ இதெல்லாம் ஆகமத்தின்படி வருதா இல்லை வேற ஏதாவது படி வருதா அப்படின்னு கேட்டால் இதுவும் பெரிய தப்பு கிடையாதுப்பா. இதெல்லாம் விட உச்சமா நம்ம காஞ்சிபுரத்தில் தேவநாதன் ஒரு அர்ச்சகர் கோயிலினுடைய கருவறையே பார்த்தோம்னா விபச்சார விடுதி மாதிரி நடத்திட்டு இருந்தாரு. இதுவும் பெரிய தப்பு கிடையாது. இப்போ கூட சமீபத்தில் பார்த்தோம்னா ஒரு கோயிலில் அங்கே வந்த பெண்கள்கிட்ட சாமி கும்பிட வந்த பெண்கள் மேலே
விபூதி அடிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க அங்கிருந்த அர்ச்சகர்கள். ஏம்பா இதெல்லாம் ஒரு பெரிய தப்பாப்பா. அதனால இதெல்லாம் வந்து அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா கோயில் பணத்தை எடுத்து காலேஜோ ஸ்கூலோ மட்டும் நீங்க நடத்துனீங்க அப்படின்னா நான் கடுமையான டென்ஷன் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எச் ராஜா மாதிரியான ஆட்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, கோயில் பணத்தில் காலேஜ் நடத்துறது தான் இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா கோயில் பணத்தில் காலேஜ் நடத்துகிற எல்லா இடத்துலையும் இவங்க இந்த மாதிரி கொதிச்சிருக்காங்களா, இப்படி ஒரு பொங்கலை பொங்கி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. கோயில் பணத்தில் காலேஜ் நடத்தக்கூடிய எத்தனையோ உதாரணங்கள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. ஏன் இந்தியாவினுடைய முக்கியமான வருமானத்தை குவிக்கக்கூடிய ஒரு கோயில்னா திருப்பதி கோயில். அந்த திருப்பதி தேவஸ்தானத்தின் சார்பில் நிறைய காலேஜஸ் நடத்தப்படுது, ஸ்கூல்ஸ் நடத்தப்படுது. இதையெல்லாம் எதிர்த்து என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எச் ராஜாஜியோ எடப்பாடிஜியோ கொதிச்சிருப்பாங்களா, கோயில் பணத்தில் இப்படி காலேஜ் நடத்துறீங்களே அப்படின்னு. இப்போ கூட நம்ம ஆந்திராவினுடைய டெபுட்டி சிஎம் பவன் கல்யாண் முருகர் மாநாட்டுக்கு, முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு மதுரைக்கு வந்துட்டு போனார். இந்து முன்னணி பிஜேபி நடத்தின மாநாட்டுக்கு. அப்போ அவர்கிட்ட இவங்க எல்லாம் கேட்டிருப்பாங்களோ, ஒருவேளை அதிமுக அமைச்சர்கள் வேற அங்கே போயிருந்தாங்க, அவங்க கேட்டிருப்பாங்களா, ஜி நீங்கள் எப்படி திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து காலேஜ் நடத்துகிறாங்க, இதை எப்படி நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா, தடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. திருப்பதி வரைக்கும் எதுக்கு போகணும், நம்ம ஊர்லேயே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் இருக்காங்கல்ல, அந்த கோயிலினுடைய நிர்வாகத்தினர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தோம்னா காலேஜஸ் நிறைய நடத்துகிறாங்க. இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துகிறாங்க, மெடிக்கல் காலேஜ் நடத்துகிறாங்க, எக்கச்சக்க காலேஜ் நடத்துகிறாங்க. அதை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டிருக்காங்களா? ஏன் நம்ம தர்மபுர ஆதீனம் மடம், அந்த ஆதீனம் மடத்திலிருந்து காலேஜ் நடத்தப்படுது, அதை எதிர்த்து யாராவது கேட்டிருக்காங்களா? அதே மாதிரி கோயம்புத்தூர்ல ஈஷா யோகா மையம் அப்படிங்கிற பேர்ல ஆதி யோகி அப்படின்னு ஒரு சிலையை வச்சுட்டு அதை காட்டி பணம் வசூல் பண்ணி ஜக்கி வாசுதேவ் அவரோட ட்ரஸ்ட் பேர்ல பல பிசினஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய விழாவுக்கு பார்த்தோம்னா பிரதமர் வராரு, ஹோம் மினிஸ்டர் வராரு, பிரசிடென்ட் வராங்க. இதெல்லாம் யாரும் கேட்கறது இல்லை. ஆனால் அறநிலைத்துறை மட்டும் காலேஜ் நடத்தக்கூடாது. திருச்செந்தூர் கோயில் காசை எடுத்து விளாத்தி குளத்துல காலேஜ் கட்டுறீங்க நீங்க, 80 கிலோமீட்டருக்கு மேல இருக்குது அப்படின்னு பிஜேபியில் ஒருத்தர் பேசுறார். நம்ம ஃபேமஸான அரசியல் விமர்சகர் சுமந்த் ராமன் இருக்காரு இல்லைங்களா, அவர் தான் வந்து அந்த பிஜேபியில இருந்து இந்த ரமேஷ்னு ஒருத்தர், அவர் தான் இந்த அறநிலைத்துறையில இருந்து காலேஜ் கட்டலாம் எதிர்த்து வழக்கு போட்டவர். அவரை வந்து இவர் பாராட்டி இவர் தான் முக்கியமான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சுமந்த் ராமன் வந்து போடுறாரு. சரிங்கப்பா, திருச்செந்தூர் கோயில் எடுத்து விளாத்தி குளத்தில் கோயில் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திருப்பதி தேவஸ்தானம் என்ன பண்ணியிருக்குன்னா டெல்லியில் காலேஜ் கட்டியிருக்கு. திருச்செந்தூருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய விளாத்தி குளத்துக்கும் தொடர்பு இல்லை, அங்கே காலேஜ் கட்டக்கூடாது அப்படின்னா திருப்பதி கோயில் திருப்பதி தேவஸ்தானத்து காசுல டெல்லியில காலேஜ் கட்டலாமா? டெல்லிக்கும் திருப்பதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இதெல்லாம் சுமந்த்ராமன் கேட்பாரா? அப்போ கோயில்களுடைய பணத்துல காலேஜ் நடத்துறதோ கல்வி நிறுவனங்கள் நடத்துறதோலாம் இவங்களுக்கு சிக்கல் கிடையாது. அந்த காலேஜினுடைய வருமானத்தை, அந்த காலேஜிலிருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை அல்லது கோயிலிருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை ஒரு சிலர் மட்டுமே அனுபவிக்காம அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள இதெல்லாம் இல்லாம கவர்மெண்டே நேரடியா வந்து இதெல்லாம் நிர்வகிக்குதே, கண்காணிக்குதே அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல். பரம்பரையாக கோயில் சொத்துக்களை அனுபவித்து வந்த ஒரு சிலரிடமிருந்து, ஒரு குறிப்பிட்ட ஜாதியிடமிருந்து, ஒரு குறிப்பிட்ட சில உயர் சாதிகளிடமிருந்து இப்போ ஒட்டுமொத்தமா அரசாங்கம் இவங்களை எல்லாம் கேள்வி கேட்குதே, நிர்வகிக்குதே, கண்காணிக்குதே. இது எப்படி நம்ம பொறுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனையினுடைய மைய சிக்கல். எடப்பாடி ரொம்ப தெளிவா பேசியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, கோயில் பணத்தை எடுத்து எப்படி நீங்க கல்லூரி கட்டலாம் அப்படிங்கிறது தான் எடப்பாடியினுடைய கிளியர் கட்டான ஸ்டேட்மெண்ட். ஆனா சுமந்த்ராமன் என்ன பண்றாருன்னா, எடப்பாடியோடைய ஸ்டேட்மெண்ட்டை திரிச்சு அதை ஷேர் பண்ணி இவர் ஒரு பதிவு போடுறார். அதாவது எடப்பாடி ரொம்ப கரெக்டா பேசி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோயில் பணத்துல காலேஜ் கட்டக்கூடாது, கல்வி நிறுவனங்கள் கட்டக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் இல்ல. ஆனா அதை முடிவு செய்வதற்கு கவர்மெண்ட் யாரு? கவர்மெண்ட்டுக்கோ அறநிலைத்துறைக்கோ அதை முடிவு செய்யற அதிகாரம் கிடையாது. அதுதான் இங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியினுடைய பேச்சுக்கு நீங்க இப்படி பேசி இருக்க கூடாது, இப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரியான அறிவுரை எல்லாம் சுமந்த்ராமன் சொல்லி இருக்காரு. இப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அறநிலையத்துறை காலேஜ் கட்டுறது இருக்குல்ல, இதை இதுவரைக்கும் பரம்பரை அறங்காவலர்களா இருக்கக்கூடிய எந்தெந்த கோயில்களின் சார்பில் கல்வி நிறுவனங்கள் கட்டுப்பட்டுச்சோ அந்த கோயில்ல பரம்பரை அறங்காவலர்களா இருக்கக்கூடிய யாராவது இதுக்கு எதிராக வழக்கு போட்டாங்களா? இல்ல இது கட்டக்கூடாது, எங்களை மீறி அரசாங்கம் கட்டுதுன்னு சொன்னாங்களா?
பாஜக, இந்து முன்னணி, RSS அமைப்புகளை சேர்ந்தவங்க தான் வழக்கு போடுறாங்க. எந்த கோயிலினுடைய பரம்பரை அறங்காவலரும் வந்து எங்க கோயில் காசை எடுத்து கல்லூரி கட்டுறதுக்கு நீங்க யார் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இது வரைக்கும் கேட்கல. இப்ப அறநிலையத்துறை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அறநிலையத்துறை சார்பில் 10 காலேஜஸ் இருக்கு. இதுல 6 காலேஜ் பார்த்தோம்னா பழைய காலேஜஸ். அறநிலையத்துறை சார்பில் முதல் காலேஜ் பார்த்தோம்னா பழனி ஆண்டவர் கல்லூரி 1963 கட்டப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா ஸ்ரீ பராசக்தி மகளிர் கல்லூரி குற்றாலத்துல 1964 கட்டப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா ஸ்ரீ தேவிகுமாரி மகளிர் கல்லூரி குழித்துறை கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1965 கட்டப்பட்டுச்சு. பூம்புகார் கல்லூரி மேலையூர்ல நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 1964 கட்டப்பட்டுச்சு. இதெல்லாம் பக்தவச்சல முதலமைச்சராக இருந்த காலத்திலிருந்தே கட்டப்பட்டுச்சு. அடுத்தது ரொம்ப முக்கியமா 6வதா பார்த்தோம்னா அருள்மிகு பழனி ஆண்டவர் பல் தொழில்நுட்ப கல்லூரி பழனியில 1981 கட்டப்பட்டுச்சு. இதை கட்டும்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஜிஆர். எம்ஜிஆர் ஆட்சியிலேயே அறநிலைத்துறை சார்பில் காலேஜ் கட்டப்பட்டிருக்கு. இப்ப நமக்கு என்ன கேள்வினா, எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லிட்டு எம்ஜிஆருக்கு எதிராகவே மாறி இருக்காங்க பாத்தீங்களா? ஏன்னா எடப்பாடி ஜி சொல்ற அடிப்படையில பார்த்தோம்னா எம்ஜிஆருக்கே கோயில் பணத்தை பார்த்து கண்ணு உறுத்தி இருக்கு. அப்படிதான் மீனாவது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசி இருக்கிறது. அறநிலையத்துறை காலேஜ் கட்டுது அப்படின்னா கோயில் பணத்தை பார்த்து அவங்களுக்கு கண்ணு உறுத்துது அப்படின்னா அப்ப எம்ஜிஆருக்கே கண்ணு உறுத்தி இருக்கு அப்படின்னு எடப்பாடி சொன்னதாக தானே அர்த்தம். அப்ப எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆருக்கே எதிராக பேசியிருக்காருன்னு அர்த்தம். இது மட்டும் கிடையாது, 15 ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் அறநிலையத்துறையால் நடத்தப்படுது. 8 ஹை ஸ்கூலு, 2 மிடில் ஸ்கூலு, 9 பிரைமரி ஸ்கூலு, ஒரு CBSE ஸ்கூல் கூட அறநிலையத்துறையால் நடத்தப்படுது. சரி, இந்த காலேஜ் ஸ்கூல்லாம் நடத்துறதுக்கு அறநிலையத்துறைக்கு உண்மையிலேயே உரிமை இருக்கிறதா, அதிகாரம் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அறநிலையத்துறையினுடைய சட்டம் அதனுடைய பிரிவு 66 தான் வந்து பார்த்தோம்னா இது எப்படிலாம் இந்த வேலையை செய்யலாம், அறநிலைத்துறையின் கீழே என்னென்ன வேலைகளை செய்யலாம் அப்படின்னு வரையறுக்கிறாங்க. அந்த சேரிட்டபிள் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிற பேர்ல அதுல முதல் பிரிவு அதை எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வராங்க வரிசையா. என்னென்ன விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் நீங்க. the grant of aid to any other religious institution which is poor or in needy circumstance, the grant of aid to any religious purpose connected with Hindu religion. இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வரும்போது இதுல G அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா the establishment and maintenance of educational institutions where instruction in the Hindu religion is also provided. அதாவது கல்வி நிறுவனங்கள் கட்டுறது, அதை மெயின்டைன் பண்றது, இதுக்காக அறநிலைத்துறையிலிருந்து ஒரு பணத்தை பயன்படுத்தலாம். அப்படி கட்டப்படுற அந்த கல்லூரியில இந்து சமயத்தை பற்றின ஒரு பாடப்பிரிவு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப கோயில்கள்ல வரக்கூடிய மொத்த பணத்தையும் எடுத்து இப்படி இந்து அறநிலையத்துறை பயன்படுத்துதா அல்லது பயன்படுத்த முடியுமான்னு கேட்டா முடியாது. கோயில்ல இருந்து வரக்கூடிய சர்ப்ளஸ் பணம், எக்ஸ்ட்ராவா உபரியா வரக்கூடிய பணம் இருக்கு இல்லைங்களா, கோயிலோட மெயின்டெனன்ஸ் போக சர்ப்ளஸா இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்கள் கட்டுறதுக்கு பயன்படுத்தலாம். இதை அறநிலையத்துறையினுடைய சட்டம் அனுமதிக்குது. என்ன ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னா அங்க அதுல வந்து இந்து சமயத்தை பற்றின ஒரு பாடப்பிரிவு கோர்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி இதுக்கு வந்து அந்த கோயில்ல ட்ரஸ்டியா இருக்கிறவங்க ஒப்புதல் கொடுக்கணும். இது நடந்தது அப்படின்னா அறநிலையத்துறை தாராளமா காலேஜ் கட்டலாம். இது சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்டது தான். கோயிலினுடைய உபரி பணத்திலிருந்து கல்லூரி கட்டுறது அப்படிங்கிறது சட்டவிரோதமும் கிடையாது, அறத்துக்கு எதிரானதும் கிடையாது. உங்களுக்கு வர காசுல கொஞ்சத்தை எடுத்து மக்களுக்கு நான் கல்வி அறிவை புகட்ட போறேன், கல்விதான் பெரும் செல்வம்னு வள்ளுவர் முதற்கொண்டு பலரும் சொல்லியிருக்கிறாங்க, அந்த கல்வி செல்வத்தை நான் மக்கள்கிட்ட கொடுக்க போறேன் அப்படின்னு கேட்டா எந்த சாமியும் முடியாது, கூடாதுன்னு சொல்ல போறது கிடையாது. ஆனா சாமியின் பேர்ல அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய குழுக்கள் தான் இங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க வந்து இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறீங்க, மதத்துக்கு எதிராக செயல்படுறீங்க, கடவுளை இழிவுபடுத்துறீங்க, இந்துக்கள்னா இலக்காரமா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா இங்க ஒரு பிரச்சனை பண்றத ஒரு வேலையா வச்சிருக்காங்க. அதனால அறநிலையத்துறை கல்லூரி நடத்துறதோ பள்ளி நடத்துறதோ இன்னைக்கு ஏதோ திடீர்னு 2021 ஸ்டாலின் ஆட்சி குதிச்சு அவங்க திடீர்னு இப்படிலாம் பண்றாங்க அப்படின்லாம் கிடையாது. இது 60-70 வருஷமா தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். இதை சம்பந்தமே இல்லாம இப்போ ஒரு பிரச்சனையா மாத்தணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல இப்ப புதுசா நம்ம எடப்பாடி ஜியா மாறிட்டதுனால எடப்பாடி ஜியும் இந்த கேங்ல சேர்ந்திருக்காரு. தொடர்ச்சியா இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூடர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடர்ன் அப்படிங்கிறது பொய் செய்திகளை முறியடிக்கிறதுக்காகவும் வெறுப்பை வீழ்த்துறதுக்காகவும் சுதந்திரமா நடத்தப்படுற ஒரு ஊடகம்.
இந்த ஊடகம் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய பணத்திலும் நடத்தப்படுற ஊடகம் கிடையாது. யூட்டர்ன் செய்கிற இந்த வேலை சரியாக இருக்குது, இது முக்கியமானது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் முடிஞ்ச டொனேஷனை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கியூஆர் கோடு மூலமாக அனுப்பி யூட்டனுடைய வளர்ச்சிக்கு உதவலாம். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறதுல ஏதாவது சிக்கல் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் சப்போர்ட் அவர் ஃபேக்ட் செக் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச டொனேஷனை அனுப்பலாம்.